தோத்த பரம்பரையா? தோல்விங்கிற வார்த்தை எப்ப உறுதியாகும் தெரியுமா? ஆணி வேறு அழியும் போதுதான். ஆணி வேறு அழியல, உயிரோடு இருக்க நாங்க எங்க தவற திருத்திக்கிட்டோம். அதிரடியா எதுவும் முடிவெடுக்கிறது இல்ல, பொறுமையா இருந்தோம், காத்துக்கிட்டு இருந்தோம், அமைதியா இருந்தோம். இப்போ ஆணி வேர் மரமா தழைச்சு நிக்குது, மரமா தழைச்சு நிக்குது. நாங்க வரணும், நாங்க வரணும், நாங்க வரணும். ஒற்றுமைங்கிறது ஜெயிக்கணுங்கிற வார்த்தையில மட்டும்தான் இருக்கணும். எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம், எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம். அதுல மட்டும்தான் ஒற்றுமை இருக்கணும், வேற எதுலயும் இருக்கக்கூடாது. கடவுள்ங்கிற வார்த்தை மனுஷனா பிறந்து வாழ்ந்து இறந்து போனதுக்கு அப்புறம் கொடுக்கப்படுற ஸ்தானம். நீ இறந்து அந்த ஸ்தானத்தை சம்பாதிச்சிருக்க. நாங்க வாழும் போதே அந்த ஸ்தானத்தை சம்பாதிச்சிட்டோம், அனுபவிச்சிட்டோம். இன்னைக்கு உன்னை கடவுளா கும்பிடுறாங்க, நீ இறந்ததுக்கு அப்புறம் மண்டி போட்டு வணங்குறாங்க. நீ இறந்ததுக்கு அப்புறம். ஆனா நாங்க உயிரோட இருக்கும் போதே எங்களுக்கு மண்டி போட்டு வணக்கம் சொன்னாங்க. இப்போ ஏறி மிதிக்கிறாங்க. அதுல என்ன நியாயம் இருக்கு? அதுல என்ன நியாயம் இருக்கு? ஏறி மிதிக்கிறவனை திருப்பி மிதிக்கணும். மிதிப்பேன், மிதிப்பேன். அது நடக்கணும்னா முதல்ல நான் இந்த ஊரை நம்ப வைக்கணும். ஊர்ல எல்லாரும் என்ன நம்புற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்க. ஆனா உனக்கு தெரியும் என்ன, நீ சாமி, உனக்கு தெரியும் நான் இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்னு. என்ன உன் சக்தி அப்படி. ஆனா நான் உனக்கு பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். புலி பதுங்கிறது பயத்துல இல்ல, ஆயிரத்துக்கு வரப்போறோம். புலி பாய்ச்சல்ல வருவோம். எங்களை எதுக்குற உன்னோட விசுவாசிகளை பஸ்பமாக்கி ராணி மங்களேஸ்வரிய தெய்வமா கொண்டு வருவோம். இன்னைக்கு ஊரே காதம்பரி தாயே, காதம்பரி தாயே, காதம்பரி தாயேன்னு பேச்சுக்கு பேச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இதே ஊர் மக்களை ராணி மங்களேஸ்வரி தாயேன்னு சொல்ல வச்சு கையெடுத்து கும்பிட வெப்ப. எங்க ராணி உயிரோட இருந்தப்போ உன் உடம்ப எரிச்சு சாம்பலாக்குன மாதிரி அதே ராணி மங்களேஸ்வரிய தெய்வமாக்கி உன்னோட சக்தியை சாம்பலாக்குவேன். அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. வேலையும் ஆரம்பிச்சாச்சு, வேலையும் ஆரம்பிச்சாச்சு. நான் வேற, நீ வேற.
ஏதாவது ஒரு ஜென்மத்துல காதம்பரி தாயும் இளவரசரும் மனித பிறவி எடுத்து காதல் வசப்பட்டு வாழ்க்கையில் ஒன்று சேரும்போது அந்த காதம்பரி தாயோட இடுப்புல இருக்கிற தாலி தானாவே கழுத்துல ஏறுங்கிறது ஐதீகம். ஓஹோ, அப்போ 200 வருஷம் ஆகியும் காதம்பரியும் இளவரசனும் இன்னும் இந்த பூமியில பிறக்கலன்னு சொல்றீங்களா சார்? அவங்க பிறக்கிறதும் ஒன்று சேர்றதும் தெய்வ சங்கல்பம். ஆனா நிச்சயமா ஒரு நாளைக்கு இது நடக்குங்கிறது எங்க ஜனங்களோட நம்பிக்கை. எப்ப சிக்குவான் எதுல சிக்குவான்னு பாண்டியனை கண்காணிச்சுக்கிட்டே இருந்த இரும்பரை அவன் பிரஸ்காரங்க மேல கைய வச்சதும் அந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டான். பிரஸ்காரங்களை நாங்கள் அடித்தது திட்டமிட்டு நடந்ததில்லை. எங்கள் குலதெய்வம் காதம்பரி தாயை காட்டேரின்னும் அவங்களோட வரலாறு பொய்யுன்னும் புத்தகம் எழுதுனாங்க. எங்களை காலங்காலமாக காப்பாற்றிட்டு வர எங்கள் தெய்வத்தை காட்டேரின்னு சொன்னால் யாருக்கு தான் கோபம் வராது. நீங்கள் ஆரம்பித்து வச்ச ஒரு பிரச்சனை கொலை வரைக்கும் போயிடுச்சே. அது இரும்புறையே திட்டம் போட்டு நடத்துனது. என் மேலே கொலைப்பள்ளி சுமத்துறதுக்காக அவன் ஆளுங்க 2 பேரை அவன் ஆளுங்களே கொலை பண்ணாங்க. பிரஸ்காரங்களை பாண்டியன் அடிச்சதுனால பிரஸ்காரங்களும் பாண்டியனுக்கு எதிராக மாறி அவன் ஏதோ சர்வதேச கிரிமினல் மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை இரும்புரை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான். அது மட்டுமா, இரும்புறை அரசியலில் பொறுப்பான பதவிக்கு வந்ததுக்கப்புறம் போலீஸையே கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னை காட்டுக்குள்ளே போட்டு தள்ள திட்டம் போட்டான். இரும்புறையோட ஊரா மாறின இந்த காத்தாள்புரத்துல நேர்மையான அதிகாரிகள் யாரும் ஒழுங்கா வேலை செய்ய முடியல. முக்கியமான பதவிகள்ல தன்னோட சொந்தக்காரங்களையும் வேண்டியவங்களையும் உட்கார வச்சான். இரும்புறையை எதிர்க்கிற அதிகாரிகளை அவங்களுடைய பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சான். நீங்க சொல்றத பார்த்தா இரும்புறையை எதுக்கிறதுக்கு யாருமே இல்லாம பண்ணிட்டான், அப்படிதானே? அதேதான். அப்படி ஒரு நிலைமை வந்ததும் அடுத்த கட்டமா காதம்பரி தெய்வத்தோட பேரையும் அந்த தெய்வத்து மேல மக்கள் வச்சிருந்த நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிற வேலையை ஆரம்பிச்சுட்டான் அந்த இரும்புறை. அந்த ஐயோக்கு என்ன உங்க சாமி ஏன் தண்டிக்கல? தெய்வம் நின்னு கொல்லும் நாங்க நம்பினது வீண் போகல. எப்ப காதம்பரியோட கோயில் இடிச்சாங்களோ, எப்போ அந்த தெய்வத்தோட வரலாறு அழிக்க ஆரம்பிச்சாங்களோ, அன்னைக்கே காதம்பரி தெய்வத்தோட சாபத்துக்கு உயிர் வந்துருச்சுமா. அந்த இரும்புறை வம்சத்துல 10 வயசு ஆம்பளை பசங்களாம் சாக ஆரம்பிச்சாங்க. இரும்புறையோட நெருங்கின சொந்தக்காரன் ஈகை அரசோட பையனும் 10 வயசுலயே செத்து போயிட்டான். அதுக்கு பிறகாவது இரும்புறை திருந்தனா சார்? ஏன்னா கடவுள் கெட்டவங்க அழிக்கிறதுங்கிறதோட அர்த்தம் அழிக்கிறது இல்லை, நல்ல மனுஷனாக மாற்றுறது. அந்த இரும்புறை காதம்பரியோட சாபத்தை கூட தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான். எப்படி சார்? காதம்பரியோட சாபத்தை நிறுத்தணும்னா ராணி மங்களேஸ்வரிக்கு கோயில் கட்டணும்னு ஜனங்க கிட்ட உருக்கமாக பேச ஆரம்பிச்சிட்டான். 200 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்களா மோதிக்கிட்டவங்க வேற ஒரு அமானுஷ சக்தியா காதம்பரி அவதரிச்சதுனால அந்த சாபத்தை அழிக்க மங்களேஸ்வரி தெய்வம் அவதரிச்சே ஆகணும்னு அவன் பேச பேச மக்கள் மனசும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. ஒரு பொய்யான வரலாறை உருவாக்கி அதை மக்களையும் நம்ப வச்சு ராணி மங்களேஸ்வரிக்கு கோயிலை கட்டியே ஆகணும்னு ஒரு முடிவுக்கும் வந்துட்டாங்க. ஆனால் நான் விட போகிறதில்ல சார். என்னை பொறுத்த வரைக்கும் சாபம்ங்கிறது நம்பக்கூடியதாக இல்லை. ஆனால் அதை இந்த ஊர் நம்புதுன்னா ஏதோ ஒரு அதிசய சக்தி உங்கள் காதம்பரி தெய்வத்துக்கு இருக்குன்னு தான் என்னால் சொல்ல முடியும். 200 வருஷத்துக்கு முன்னாடி காதம்பரி கொடுத்த சாபம் இந்த ஊரையும் ஊர் மக்களையும் ஒன்றா வச்சிருந்தது. ஆனால் இப்போ ஊர் ரெண்டாயிடுச்சு, ஊர் மக்களும் ரெண்டா பிரிஞ்சு நிற்கிறாங்க. காதம்பரியோட சாபம் மறுபடியும் உயிர் தெழுந்திருக்கு. அதுவே காதம்பரியோட சாபத்துக்கு உதாரணம் சார். சார், மங்களேஸ்வரிக்கு கோயில் கட்டுறது மூலமாக காதம்பரியோட கோபத்தை அதிகரித்தா சாபம் இன்னும் வேகமாக தானே வேலை செய்யும். அது ஊருக்கு தானே அழிவை கொடுக்கும். ஒரு பழத்தை மூடுறதுக்காக இன்னொரு பழத்தை உருவாக்குறது எப்படி சரியான முடிவாக இருக்கும்? அது இரும்புறை உணர வேண்டிய விஷயம், ஆனால் உணர மாட்டான். அது மட்டும் இல்லை, தப்புங்கிறது யார் பார்த்தோன்னு பார்த்தா ஒரு காலத்தில் மங்களேஸ்வரி வம்சம் மேலே தப்பு இருந்தது. இப்போ மங்களேஸ்வரி வம்சத்தால் பாதிக்கப்பட்டவங்க மேலே தப்பு இருக்கு. இது
நெருப்பை நெருப்பால் அணைக்க நடக்கிற முயற்சி வாழ்க்கை எப்படி நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக தான் இருக்கும். ஒரு சமநிலை இல்லாத நிலைமை தான் அமையும். என்னதான் உண்மையை ஊருக்காரங்க உணர நினச்சாலும் அதை கெடுக்கிற மாதிரி சில பேர் ஊருக்குள்ளே இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகளும் தூண்டி விட்டு தான் பெருசாச்சு. சரி, நாங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது வரைக்கும் நடந்த விஷயத்தையெல்லாம் டிவியில் படம் எடுத்து அதை ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் டிவி மூலியமாக ஒளிபரப்பி காத்தால் புறத்தில் நடக்கிற அநியாயத்தை வெளியில் கொண்டு வந்தால் போதும். நான் கெட்டவன் கிடையாது, கெட்டவன் ஆக்கப்பட்டிருக்கேன். பாண்டியன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, போலீஸ் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தேடப்படும் குற்றவாளி. உங்களுக்கான பரிகாரம் கோர்ட்டில் தான் இருக்குது. சரி, நாங்கள் எப்படி வெளியே போகிறது இப்போது? அதை நான் பார்த்துக்கிறேன். உங்களை பத்திரமா அமுச்சுடுறது என்னுடைய பொறுப்பு. ஜெயராமன் சார், நீங்களும் எங்க கூட வந்துருங்க. ஆமாம், இந்த ஊருக்குள்ள இருந்தா உங்க உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது. இல்லைம்மா, வாழ்வோ சாவோ அது நான் பிறந்த இந்த காத்தாள்புரத்திலேயே நடக்கட்டும். தெரிஞ்சு எதுக்கு சார் உயிரை விடணும்? நான் தப்பு செஞ்சிருந்தா அந்த காதம்பரி தாய் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கட்டுமா? நீங்க கிளம்புங்க. சார் நீங்க சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, நீங்க கிளம்புங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. நம்பிக்கையோடு இருங்க சார். எங்கள் டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் காத்தாள்புரத்துக்கு ஒரு விடுதலையும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விடியலையும் கண்டிப்பாக கொடுக்கும். போயிட்டு வாங்க. எந்திரிங்க, போவோம். வரேன் சார். வாங்க. பார்த்து பார்த்து ஜாக்கிரதை. வரேன் சார். போயிட்டு வாங்க. விதின்னு ஒன்று இருந்தால் நீ நினச்சது நிச்சயம் நடக்கும். பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வா, புரியுதா?
சீக்கிரம் சீக்கிரம். அங்க போய் பாருங்க, வண்டி இருக்கான்னு போய் பாருங்க. இது எங்கேயும் தெரியல, வண்டியே தெரியல. சார் எங்க சார் வண்டி? சார் என்னது பாண்டியா இங்கே தான் வண்டி வரும், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாப்லையே. ஆமா சார், இங்கதான் வெயிட் பண்ண சொல்லிருக்காரு. பொறுமையா இருங்க, வண்டி வரும். என்ன அஸ்மதி சீரியஸ்னஸ் புரியாம பேசிட்டு இருக்க? கண்ணு கட்டின தூரம் எந்த வண்டியும் வரா மாதிரியும் தெரியல, வண்டி வரதுக்கு உண்டான அறிகுறியும் காணும். பதட்டப்படாதீங்க என்ன, பாண்டியன் சொன்னா செய்வாரு. என் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையை விட பாண்டியன் மேல நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. சார் வண்டி வரதுக்கு உண்டான அறிகுறி ஒண்ணுத்தையும் காணும். நம்ம நடந்தாலும் ஊருக்கு போய் சேர்ந்துலாம் சார். சார் நான் சொல்றதை தயவுசெய்து கேளுங்க சார். பயப்படாதீங்க. நான் பாண்டிய ஐயாவோட ஆள் தான். நீங்க வர்றதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்க வண்டியை கொண்டு வந்து ஒளிச்சு வச்சுட்டேன். நீங்க பாண்டிய ஐயா சொன்ன ஆளுங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா இரும்புறையோட ஆளுங்க 100கணக்கான பேரு உங்களை தேடி அலைகிறாங்க. அவங்க எங்க இருந்து வருவாங்க, எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அவங்க கிட்ட நீங்க மாட்டீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து. அதனால வாங்க கிளம்பலாம். சீக்கிரம். இந்த மண்ணு மேல சத்தியம், காத்தாள்புரத்துக்கு திரும்ப வருவேன். கண்டிப்பா வருவேன். ஆயுஷ்மதி என்ன பண்ணிட்டு இருக்க? வா கிளம்பணும். கோவமா? ஏய் நீ நினைச்சது நிச்சயம் நடக்கும்.
சார் நல்ல நேரத்துக்கு வந்தீங்க சார். இந்த கொலைகார பசங்க கிட்ட இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். இரும்போட ஆளுங்க சார். நாங்க பிரஸ்காரங்களும் தெரிஞ்சிருந்து எங்களை கொல்ல வரானுங்க சார். இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ள போடுங்க சார். எதுவா இருந்தாலும் ஐயா கிட்ட வந்து சொல்லுங்க. வணக்கம் துப்பறியும் சிங்கங்களா. இந்த புலிகிட்ட மாட்டுவோம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இல்ல. ஆமா, அந்த பூச்சிகளுக்கு பயந்துகிட்டு இந்த சிறுத்தை புலிகிட்ட மாட்டிக்கிட்டீங்களே. என்னையா சிறுத்தை புள்ளின்னுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா வழி அப்படியா வயசத்துக்கு ஆடுறதுக்கு இது ஒன்றும் இரும்புற ஏரியா இல்லை. ஆமா, இது இரும்புற ஐயாவோட ஏரியா இல்லதான். ஆனா இது என்னோட ஏரியா. என்கிட்ட இருந்து நீங்க யாரும் அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியாது. நாங்கெல்லாம் மீடியாக்காரங்க. எங்க மேல கை வச்ச உங்க டிபார்ட்மெண்டே கதி கலங்கிடும் பாத்துக்க. நாங்க சென்னைக்கு போன உடனே முதல்ல ஒன்னே உள்ளத்துல ஏற்பாடு பண்றேன். யோ, இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சிச்சுவேஷன் தெரியாமையே பேசிக்கிட்டு இருக்கியே நீ. இங்க இருந்து யாரும் உயிரோட தப்பிச்சு போகவே முடியாது. ஏய், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்கிட்டு எவனுக்கு அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்கியே? உனக்கெல்லாம் எதுக்கு என் காக்கி சட்டை சட்டை கட்டியா காட்டு. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுது, எரியட்ட விடு. சாக போற டெட் பாடிகள்ட்ட எதுக்கியா வேஸ்டா பேசிக்கிட்டு விடு. ஏய் ஏப்பா, அங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவங்களை எதுக்காக துரத்திக்கிட்டு வரீங்க? எங்களுக்கு சொந்தமான பொருளை எடுத்துட்டு ஓடி வந்துட்டாங்கயா. அதாயா விரட்டிட்டு வந்தோம். திருட்டு கும்பலா? ஏய், அவங்களுக்கு சொந்தமான பொருளை திருடிட்டு வந்துட்டு நீ திமிரா வேற பேசுறியா? அது சரி. ஏப்பா, உங்களுக்கு சொந்தமான பொருள் உள்ள இருந்தா தேடி பாருங்கப்பா. போப்பா, போ 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 உள்ள போ. தேடி பாரு. போ போ போ. எவனாவது எங்க பொருட்களை கைய வச்சீங்க. என்னப்பா அது? காத்தால்புரம் மருமங்கள். இது என்னது? காதம்பரி ஊர் மக்களிடம் பேட்டி. பாண்டியனின் சிறப்பு பேட்டி.
அடடே, நம்ம பாண்டியன் சாரும் பேட்டி கொடுத்துருக்காரா? ஏன் பாப்பா, அப்படி என்ன பாண்டியன் சார் பேட்டி கொடுத்துருக்காரு? நீ தானே மைக்க நீட்டி கேள்வி கேட்டிருப்ப. உன்ன மாதிரி துரோகிங்களோட நம்பிக்கை மோசடி தெளிவா சொல்லிட்டாரு. அதனால தான் நானும் இந்த கேசட்டை தெளிவா எடுத்துக்கிட்டேன். இந்த அராஜகத்துக்கு நீ பதில் சொல்லியே தீரணும். ஹலோ, நெல்லை மலர் பத்திரிகை ஆபீஸுங்களா? ஆமா சார். சொல்லுங்க சார். நீங்க? நான் காத்தாலபுரம் இன்ஸ்பெக்டர் ராமமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க சார். எடிட்டோரியல் செக்ஷனுக்கு லைனை கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம் சார் கொடுக்குறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் எடிட்டர் சண்முகம் பேசுறேன். சொல்லுங்க சார். சார், ஒரு வருத்தமான நியூஸ் சார். வருத்தமான நியூஸ் சார். என்ன சார்? சென்னையில இருந்து டிடிவி சேனல்ல இருந்து ஒரு டீம் படம் எடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. சரி சார், சொல்லுங்க. அவங்க வேலையை பார்க்கறதுக்குள்ள அக்யூஸ்ட் பாண்டியா அவன் வேலையை பார்த்துட்டான். என்ன சார் சொல்றீங்க? கடத்திட்டு போய் சித்திரவதை பண்ணியிருக்கான் சார். சித்திரவதையை பொறுக்க முடியாம அந்த டிடிவி காரங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சப்போ சரி, அக்யூஸ்ட் பாண்டியனோட ஆட்களால அநியாயமா கொலை பண்ணப்பட்டிருக்காங்க சார். என்ன சார் சொல்றீங்க? எந்த இடத்துல சார்? சார், காத்தால்புரம் டு நெல்லை சந்திப்புல ஒரு பொலிரோ வண்டி அனாதையா நின்னுகிட்டு இருக்கு. அப்படியா? அதுல வந்தவங்க எல்லாம் அனாதை பணமா செத்து செதறி கிடக்குறாங்க சார். சார், நான் உடனே ரிப்போர்ட்டரை அனுப்பிச்சிடுறேன் சார். இவங்களை கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு அந்த வண்டியோட டிரைவரையும் போட்டு தள்ளிட்டாங்க சார். அப்படியா? சார், இத நீங்க தலைப்பு செய்தியா போடுங்க. அப்பதான் தமிழ்நாடே கொந்தளிக்கும். என்னன்ற? சரிங்க சார். முதல்ல உன்னை கொலை பண்ணாதானே எல்லாம் சரியாகும். உன்னை ஏங்கனுங்களா, வந்தன்னைக்கே நீங்களாம் போயிடுங்கன்னு சொன்னேன், கேட்கல. இந்த காத்தால்புரத்துக்கு வந்ததே தப்பு. இதுல அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேன்னு கேமராவில் படம் பிடிச்சது அதை விட தப்பு. உங்களை உயிரோட விட்டா என் பொழப்புக்கு சமாதி கட்டிடுவாங்க தங்கங்களா. எங்களை எல்லாம் கொண்டுட்டு நீ என்னத்துல சாதிக்க போற? இருக்கிற பொழப்பையாவது தக்க வச்சுக்கோம்ல. எனக்கு பெரிய தலைவலியா இருக்கிறத அந்த பாண்டியன் பையதான். ஏய், உன் தலையை எடுக்க போறதே அந்த பாண்டியன் தாடா. நீங்க எல்லாம் செத்த பிறகு அந்த பாண்டியன் தீவிரவாதிங்க லிஸ்டுக்கு போயிடுவான். அப்புறம் அவனை தேடி ஒரு மிலிட்டரி போர்ஸ் வந்து இறங்கும். யாரும் வீட்டை விட்டு போக முடியாத அளவுக்கு 144 சட்டம் போடுவாங்க. ஃபாரஸ்ட் ஏரியாவை சல்லடை போட்டு தேடி பாண்டியனை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிடுவானுங்க. அதோட இந்த ஊரை பிடிச்ச சாபம் அடங்கி போயிடும். எப்படின்னு கேக்குறீங்களா தங்கங்களா? அதுக்கு பிறகுதான் ராணி மங்களேஸ்வரிக்கு கோயில் கும்பாபிஷேகம் நடந்துருமே. என்ன பண்றாரு? இந்த ஊர்ல ஆளுங்க மர்மமா செத்துக்கிட்டே இருப்பானுங்க. ஆனா மர்மங்கள் மட்டும் வாழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த மர்மத்துல உங்க மரணமும் அடங்கும். இந்த கேசட்டு சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். பசங்களா சார், நான் போன்ல பத்திரிகைக்காரங்கிட்ட பேசினது மாதிரி ஓட விட்டு வெட்டணும். சரிங்க சார், முடிச்சிடுறோம். தங்கம், மை டார்லிங். தங்கம் பார்த்தா பசங்களா, ஏய், நான் சொன்னது மாதிரி எந்த தடையும் இல்லாம போட்டு தள்ளிடுங்க.
இவனுங்களால நம்மள ஒண்ணு செஞ்சிட முடியாது. டேய் அர்ப்பனே, உன் ஆபீஸ் வீச்சுக்கு வெட்டுண்டு வீழ்ந்துண்டு மடிவன் நினைச்சியா? என்ன யாரு நினைச்ச? உங்களை போல ஈன பிறவி இல்லடானா. ஈன பிறவி இல்ல, கொண்டது தின்னுட்டு வீண் வரைக்கும் உறங்கி பழிக்கிறதுக்கு நான் பிறப்பு எடுக்கலடா. சாதிக்க பிறந்திருக்கேன். உன் கையால இந்த காட்டுல செத்து மடிய நான் ஒண்ணு அற்ப பிறப்பில்ல. என்னுடைய இந்த ஜென்மம் 200 ஆண்டுகளா அந்த பிரம்மதேவனிடம் தவம் இருந்து பெற்றது. பிரம்மன் எழுதிய விதிய வெற்றி கொள்ள பிறந்திருக்கேன்டா. போன ஜென்மத்துல எழுந்தத இந்த நந்தன வருடத்துல அடையறதுக்காக பிறந்திருக்கேன்டா. காதம்பரி தாயோட கட்டளடா இது. இது நடந்தே தீரும். உன்னுடைய கத்தியும் அறிவாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. போ போ, இத உன் இருவர்கிட்ட போய் சொல்லு. அவனுடைய நாட்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லு. அவனுடைய அழிவு ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்லு. எங்க இருபுற ஐயா பத்தி தப்பா பேசுற. ஏய், வெட்டா சாக மாட்டியா நீ? வெட்டடா வெட்டடா. ஏய், நில்லு. எல்லாரும் எங்க வேகமா போறீங்க? ஐயா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சின்ன பங்காளி துரப்பண்டியோட பையனுக்கு இன்னையோட 10 வயசு ஆகுதுங்களேயா? அட ஆமா, அவன் பேர் கூட சீனு இல்ல? ஆமாங்க ஐயா. அவன் மிருகசீரிஷ நட்சத்திரமாச்சே. 8:30 மணியோட அந்த நட்சத்திரம் முடிய போகுது. ஐயா, நம்ம ஊர்ல 10 வயசானதான் பசங்களாம் செத்து போயிறாங்களே, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பூஜை நடக்குது. அதை பார்க்க தான் நாங்களாம் போயிட்டு இருக்கோங்க ஐயா. எவ்வளவு தூரம் இந்த ஊருக்கு வரத்துக்கு? சரோ, காத்தால்புரம் வந்தாச்சு. ஓம் சிவாயே நமஹ, ஓம் மகேஸ்வராயே நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாயகினே நமஹ, ஓம் வென்று பகை அழிக்க காடாரை கடந்து தொந்தம் தொட்டேன்.
त्र्यम्बकं वजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकं वन्दनान् मृत्योर्मुक्षीयमामृता சரோ ஏய் சரோ என்னமாச்சு உனக்கு கூடாரை வென்று புகையொழிக்க காடாரை கடந்து தொந்தம் தொட்டே கேடாளு மக்கள் கொண்ட புனர்பொதி சேர்த்தே பாடாளும் எம் மக்களின் முதுகன் நானாவே शत्रु संहारम सत्यवेदम विश्वरूपमे शत्रु पाप विमोचनम सोदियाय सुडर्वொளியாய் சந்தியா தீபமாய் ஒளிந்து வெந்து தணிந்த பேராத்மா நான் மதி கொண்டோரின் பாவ பதறினரின் செயல் கண்டே காரணம் அறிவே பாவப்பழி தீர்ப்பே பூரணமாவே பின்பே ஊசி போர்க்கு வழியாவே முன்பே உடாரை வென்று புகையொழிக்க பாடாரை கடந்து தொந்தம் தொட்டே चिञ्जयाय रुद्राय नीलकण्ठाय शम्भवे अमृतीदाय सर्वाय महादेवाय ते नमस्माः मृत्युञ्जयाय रुद्राय नीलकण्ठाय शम्भवे अमृतीदाय सर्वाय महादेवाय ते नमस्माः मृत्युञ्जयाय रुद्राय नीलकण्ठाय शम्भवे अमृतीदाय सर्वाय जयाय रुद्राय नीलकण्ठाय शम्भवे अमुदीदाय सर्वाय महादेवाय ते नमस्माः अमुदीदाय सर्वाय महादेवाय ते नमः मृत्युञ्जयाय रुद्राय नीलकण्ठाय शम्भवे अमुदीदाय सर्वाय महादेवाय ते नमः मृत्युञ्जयाय रुद्राय जयाय रुद्राय नीलकण्ठाय सर्वाय महादेवाय ते नमः मृत्युञ्जयाय रुद्राय नीलकण्ठाय सर्वाय अमृतीदाय सर्वाय महादेवाय ते नमः பயமா இருக்குமா பயப்படாத கண்ணா அம்மா நான் இருக்கல ஒன்னும் ஆகாது கண்ணா